ஆனந்தமாய் குரல் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் மகிழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். ஆவின் வருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்பவர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பிக்க சகோதரங்களே, தென் அமெரிக்கா நாட்டிலே நடந்த நிகழ்வு இது. தென் அமெரிக்கா நாட்டிலே இருக்கின்ற மிகப்பெரிய நதி அமேசன் நதி. இதையொட்டி ஒரு தடவை ஒரு கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்தது. பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கப்பலிலே குடி தண்ணீர் இல்லை. எனவே அருகில் இருந்த அலுவலகத்திற்கு அவர்கள் செய்தி அனுப்புகின்றார்கள், கப்பலில் தண்ணி இல்லை என்று. உடனடியாக குடி தண்ணீர் அனுப்பும்படி அவர்கள் கேட்டுக்கொள்கின்றார்கள். இந்த கப்பல் தலைவனின் ஊடாக இந்த செய்தி கொடுக்கப்படுகின்றது. மறுமுனையில் இருந்து அவர்கள் அந்த குறும் செய்தியை அனுப்புகின்றார்கள், வாளியில் இருந்து, அதாவது கடலில் வாளியை போட்டு தண்ணீர் எடுத்து கொள்ளவும் என்று. இப்பொழுது இந்த கப்பல் தலைவன் திகைத்து போகின்றான். உப்பு தண்ணீரையா குடிப்பது என்று. சில வேளைகளில் நாங்கள் அனுப்பிய செய்தி ஒழுங்காக கிடைக்கவில்லையோ என்று எண்ணி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், மீண்டும் அந்த செய்தியை அனுப்புகின்றார்கள். மீண்டும் அதே பதில், வாளியில் தண்ணி அள்ளி பருகுங்கள் என்று. எனவே என்ன செய்கின்றார்கள், வாளியை போட்டு தண்ணி அள்ளி உண்டு குடித்தார்கள். அது நல்ல தண்ணீராக இருந்தது. அதற்கு பின்புதான் அந்த கப்பல் தலைவனுக்கு உண்மை புரிந்தது. அமேசன் நதி மிகவும் வேகமாக பாய்கின்ற பொழுது அதனுடைய முகத்து வாரம் அதாவது ஒரு தூரத்துக்கு அப்பால் நல்ல தண்ணீராக இருந்தது. அதை ஒட்டித்தான் இவர்கள் கப்பலிலே பயணம் செய்தார்கள் என்பதும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது. இந்த கப்பல் தலைவனை போலதான் நல்ல தண்ணீர் தன்னை சுற்றி இருக்கின்றது என்பதை தெரியாமல் அவர்கள் குறும் செய்தி அனுப்பினார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் கடவுளுடைய பிரசன்னம் எங்களை சுற்றி இருக்கிறது என்பதை அறியாமல் நாங்களும் கலங்குகின்றோம், தயங்குகின்றோம். அந்த நேரத்திலே ஆண்டவர் எங்களை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, துணிவோடு இருங்கள். இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் சில வேளைகளில் உணராதவர்களாக இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம், சீடர்கள் மிகவும் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கலங்குகின்றார்கள். ஒரு கட்டத்திலே அவர்கள் கலங்குவதற்கு காரணம் அப்பம் பழுகிய நிகழ்வு அவர்களுக்கு அது புரிந்து கொள்ளாத நிலையாக இருந்திருக்கலாம். அப்பம் பழுகிய நிகழ்வினை ஆண்டவர் இயேசு நற்கருணை ஏற்படுத்திய முன் அடையாளமாகவும் நற்கருணையின் அடையாளமாகவும் அது இருக்கின்றது. எனவே நற்கருணை ஆண்டவர் இயேசுனுடைய உடனிருப்பை மக்கள் மத்தியில் கொண்டு வருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பேழை இறைவனுடைய பிரசன்னத்தை குறித்து நிற்கின்றது. அது எங்கெல்லாம் அவர்கள் எடுத்து சென்றார்களோ அங்கே ஆண்டவருடைய பிரசன்னமும், அதே நேரத்திலே அவர்கள் போர் புரிகின்ற பொழுது அவர்கள் வெற்றி வாகை சூடிக்கொண்டார்கள் என்றும் வேதம் எங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றது. அந்த வகையிலே ஆண்டவர் இயேசுனுடைய நற்கருணை எங்கள் வாழ்க்கையினுடைய மையமாக இருக்கின்றது.
எனவே அதை உட்கொள்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சீடர்களுக்கு சொன்ன வார்த்தையைப் போல எங்களுக்கும் இன்றைய நாளில் சொல்லுவார், துணிவோடு இருங்கள், நான் என்றும் உங்களோடு இருக்கிறேன் என்று. எனவே இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் என்றும் உணர்ந்தவர்களாக வாழ வரம் வேண்டி தொடரும் கல்வாரி பலியிலே நாம் அனைவரும் உருக்கத்துடன் செபித்து நிற்போம். இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெற எங்களது குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் நனைந்து ஆண்டவிடம் பெருந்தி மன்றாடுவதோடு இவ்வுலக வாழ்வை முடித்துக்கொண்டு சேர்ந்து அந்தோனி பிள்ளை ஸ்டீஃபன் மேரி மார்க்ரெட் அரியமலர் என்பவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் சிடமாக மன்றாடி நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம்முறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக்கு. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா மக்களையும் ஒளிர்விப்பவரே, முடிவில்லா அமைதியில் மகிழவும் மக்களுக்கு அருள்தாரும். எங்கள் முன்னோர்களின் மனங்களில் நீர் வீசிய பேரொளியை எங்கள் இதயங்களிலும் பொழிவீராக்கு. மூடு துயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் நீ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு நிலைத்திருக்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாம் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடவுளை எவரும் கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவர் அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தம் ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கின்றோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கின்றோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கிறோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் இருப்பது போல் நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம். எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம். இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும். ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது. அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே உமக்கு மகிமை. அல்லேலூயா. அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெய அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதி நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மாற்கு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தாம் சீடரையும் உடனே படகில் ஏறி தமக்கு முன் அக்கறையில் உள்ள பெத்சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்போது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்துவதை கண்டு அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்போது ஏறக்குறைய 4ஆம் காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லோருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மலைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. வாழ்வுதர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே, உமக்கு புகழ். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களிலே
வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தியுன் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகளுடன் பறித்து வந்து பொங்கிடும் மகளுடன் பறித்து வந்து பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா கரங்களிலே தீயும் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா கரங்களிலே தீயும் பீடம் வந்தோம். சகோதர சகோதரிகள், என்னுடைய எதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்குள்ளியாகிய கிறிஸ்துவில் எனது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகாத்தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் எரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையான தீர்க்க மூச்சு ஆகவே ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வந்துகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உடலாகும் இரத்தமாகும் இவை எங்களுக்கு மாறுவனவாக்கு. அவர் பாடுபட இளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே உணவருந்திய திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று மக்கள் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பெருவீருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது போஸ்லிக்க பரிபாலகர் ஆயர் அன்றன் ரஞ்சித், எல்லா திருநீராக அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். தந்தையை நீர் உலகென்றும் அழைத்துக் கொண்டு இன்றைய நாள் நினைவு கூறுகின்ற அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி செய்தரலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தில் நினைவு கூர்ந்து மத திருமுகோணியுள்ள ஏற்றலும் எங்கள் நெய்வர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கே உரியதே. ஆமென். 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 கடவுளை நாம் தந்தை என்று அழைக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்திருக்கின்றார். எனவே அந்த அன்பான தந்தையை நாங்கள் அப்பா தந்தாய் என போற்றி புகழ்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். முதரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அன்பின் அமைதியினை நாம் அனைவரும் மற்றவுடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கு தந்தையினுடைய திருவிழத்தை நிறைவேற்ற நமக்காக மீட்பை தந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்து கிளைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வருவாய் என் உயிரே, உணவாய் என் உள்ளத்தில், வருவாய் என் உயிரே, உனக்காய் காத்திருந்தேன், உன் வருகை பார்த்திருந்தேன், துணையாய் வருவாய் என்று நான் துணிந்தே நினைத்திருந்தேன். துணையாய் வருவாய் என்று நான் துணிந்தே நினைத்திருந்தேன். வருவாய் என் உயிரே, உணவாய் என் உள்ளத்தில், வருவாய் என் உயிரே. வானம் மறைந்தாலும் புவியாவும் அழிந்தாலும், வானம் மறைந்தாலும் யாவும் அழிந்தாலும், தேவனும் அன்பு என்னை தேற்ற மறவாதே. வருவாய் என் உயிரே, உணவாய் என் உள்ளத்தில், வருவாய் என் உயிரே. ஒரு நாள் நிலையாக என்னை தரும் நாள் வருமன்றோ, ஒரு நாள் நிலையாக என்னை தரும் நாள் வருமன்றோ, அந்நாளின்றாக நீ நினைத்தால் வாராதோ. வருவாய் என் உயிரே, உணவாய் என் உள்ளத்தில், வருவாய் என் உயிரே. தந்தையோடு இருந்த வாழ்வு வெளிப்படுத்தப்பட்டது, அது நமக்கு தோன்றியது. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக்கு. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதல் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக்கு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவிகளோடும் இருந்து உங்களை இன்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக்கு. இறைவனின் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. காயமாதா சத்திய தெய்வ தாயே, உம் மக்களுங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. துன்பத்தில் வாழும் மக்கள் ஆயிரம் ஆயிரமாய் கண்ணீர் கடவாய் நின்று உம்மை நாம் இறைஞ்சுகின்றோம். சதா சகாய மாதா சத்திய தெய்வ தாயே, உம் மக்களுங்களுக்காய் மன்றாட வேண்டும் அம்மா. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.